தாக்கி பேசணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் சொல்லும் வகையில தான் இந்த பதிவை நான் போடணும்னு நினைக்கிறேன். களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். களத்திலே இல்லையா? அதை யார் சொல்றான்னு பாத்தீங்களா? களத்திலேயே இல்லாத ஒருத்தர் தான் தஞ்சை பெருவுடையார் கோவில்ல தமிழ கோபுரத்துல ஏத்துனாங்க. களத்திலே இல்லாத ஒருத்தர் தான் ஆற்றுமணல் கொள்ளையில இருந்து கனிவள சுரண்டல்ல இருந்து நம்ம நாட்டை பாதுகாத்துட்டு இருக்காங்க. களத்திலே இல்லாத ஒருத்தர் தான் பரந்தூர் விமான நிலையம் வராமையும் 8 வழி சாலைகள் வராமையும் தடுத்திருக்காங்க. களத்திலே இல்லாதவங்க தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஏன் தமிழ்நாடு இல்லன்னு கேட்டு மாத்துனாங்க. களத்திலே இல்லாதவங்க தான் பல வருடமாக சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி எல்லா பிரச்சனைக்குமே காரணம் திராவிட கட்சிகள் தான். அதை ஒழிக்கிறது தான் தமிழ் தேசியத்தோட முக்கியமான நோக்கம்னு சொல்லிட்டு இருக்கும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு 2 கண்ணு மாறின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தா அவரை திட்டாம என்ன பண்ண சொல்றீங்க? 1000 2000 தரேன்னா அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறது, ஒரு நடிகர் வந்தாருன்னா அவரு பின்னாடி ஓடுறது, இந்த மாதிரி இருக்க மக்களுக்காக நம்ம ஏன் போராடணும்? நீங்க சொல்ற மாதிரி களத்திலே இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் தமிழ்நாடு வறட்சி பாலைவனமா தான் இருந்திருக்கும். வீடியோ பார்த்த உடனே தாவேகாவினர் நிறைய கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.